செந்தில் பாலாஜியை கட்டம் கட்டிய போலீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய இஆர்சி நகரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வீட்டில் திடீர்னு கரூர்லேருந்து வந்த போலீஸ் சுற்றி வளைச்சிட்டாங்க. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியும் இல்லை, அவர்கள் தம்பியும் இல்லை. போலீஸாருக்கு ஏமாற்றம் அடைந்தது. இதன் பின்னணியை நம்ம விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி மேலே அதிகமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அவர் மேலே பல கட்டமான குற்றங்கள் இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா முதல் முக்கியமான குற்றம் பார்த்திங்கன்னா கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு ஒரு காரணமாக செந்தில் பாலாஜி இருக்கலான்றதும் இருக்குது. இரண்டாவது கட்டம் பார்த்திங்கன்னா சொத்து குவிப்புன்ற வழக்குமே அவர் மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் தம்பி மேலேயும் பல வழக்குகள் இருக்கிறது. ஸோ இந்த இதில் எந்த வழக்குக்காக வந்திருக்காங்கன்றது தெரியல. முதல் கட்டமாக வந்தது பார்த்திங்கன்னா மாநில காவல்துறையாக இருக்கும். அதனால் இது மத்தியிலேருந்து வரலை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. போன சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராக நீடித்திருந்தார். அப்போவே இவங்க மேலே ஒரு கேஸ் போட்டுட்டு போக்குவரத்து துறையில் லஞ்சம் வாங்கியதாகவும் லஞ்சம் வாங்கி வேலை கொடுத்ததாகவும் புகார் இருந்தனால அவர் மேலே கோர்ட் வரையும் போயிட்டு அதுக்கு பதவியும் பறிக்கப்பட்டது. அவர் எம்எல்ஏவை மட்டும்தான் நீடிச்சிருந்தார். இப்போ அவர் அமைச்சராகவும் கிடையாது, ஆளுங்கட்சியாக திமுகவும் கிடையாது. அதனால் எல்லாரும் தாவேக அரசோ இல்லை ஒன்றிய அரசோ இவர் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி எம்எல்ஏ பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்ற முனைப்போடு செயல்படுறாங்களான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மீண்டும் அதிமுகவில் வரணும்னு சொல்லிட்டு அழைப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவிலிருந்துமே அழைப்பு வந்திருக்குன்றதாகவும் தகவல் வெளிக்கொண்டு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் போலீஸ் முன்கூட்டியே செந்தில் பாலாஜிக்கு சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எஸ்கேப் ஆகிட்டார், அப்ஸ்காண்ட் ஆகிட்டாருன்றதும் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம போக போக தான் தெரியும். ஏன்னா செந்தில் பாலாஜி தரப்பும் சரி இல்லை போலீஸ் தரப்பும் சரி எதற்காக வந்தார்கள் என்று இன்று வரையும் தெரியவில்லை. அவர் வழக்கறிஞர்களும் எந்த ஒரு ஹிண்ட்டுமே நம்மளுக்கு தரலை. ஆனால் வந்தது மாநில காவல்துறை தான். ஸோ அதனால் 41 கொலை வழக்கு இருக்குங்க இல்லையா கரூரில், அதனால் இருக்கலாம், இல்லைன்னா சொத்து குவிப்பு வழக்காக இருக்கலாம். ஆனால் தாவேக அரசு கட்டம் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வருங்கூடிய காலத்தில் தான் என்ன மாதிரி போக போகுதுன்றது நமக்கு தெரியும். இந்த செந்தில் பாலாஜி தலைமறைவு ஆயிட்டாரான்றதுமே இன்னும் தெரியல. இன்றைக்கி மாலைக்குள்ளே இல்லை நாளைக்கு காலையிலுக்குள்ளே நமக்கு தெரிய வரும். மேலும் இது போன்ற காணொளிகளை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.